செல்போனுக்கு அடிமையாகும் குழந்தைகள் பற்றியும் குழந்தைகள் செல்போன் பார்க்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் வேலூர் பகுதி மக்களுடன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இல்லாமல் சாப்பிடக்கூட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அந்த மாதிரி குழந்தைகளை ரொம்ப பாவம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு அது ஒரு அடிமையாகவே அவங்க செல்ஃபோனுக்கு அடிமையாகவே மாறிடுறாங்க. எதனாலனா அது பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குழந்தை அடம் பிடிக்கும் பொழுது அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை குழந்தை ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லும்பொழுது அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவோ நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல் ஃபோனை கொடுக்குறோம். அது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது. அதில் வர கலர்ஸ், அட்ராக்ஷன்ஸ், அந்த அனிமேஷன், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுத்து அதை ஒரு அடிக்ஷனாகவே அவங்கள மாற்றிடுது. இது இல்லைனா நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. செல்ஃபோனில் போயிருக்காங்கன்னா பெரியவங்க பார்த்து ஏற்படுத்துறது தான் அது. அதுக்கிட்ட செல்ஃபோன் கொடுத்துட்டா அது உட்காந்து பார்த்துக்கின்னு இருக்குது, வெளியே எங்கேயும் போகிறதில்ல. பாடம் புஸ்தகம் கொடுத்தாக்கா அதை எடுத்து போட்டு வெளியே போயிடும். பெரியவங்க பார்த்து ஏற்படுத்துறது தான் இது. அதாவது சாப்பிட்ற நேரமாவது ஃபோனை வச்சிடணும். ஒரு குறிப்பிட்ட டைம் பேரண்ட்ஸே எடுக்கக்கூடாது. இந்த நேரத்துக்கு சண்டே நாங்கள் ஃபோனை எடுக்க மாட்டோம், பசங்களோட உட்காந்து சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஏதாவது வச்சுங்க சார். நைட்டு இந்த நேரத்துக்கு மேலே நாங்கள் ஃபோனை எடுக்க மாட்டோம், இந்த நேரத்துக்கு ஃபோனை வச்சிடணும். எல்லாரும் ஒரு பாக்ஸில் ஃபோனை வச்சிடணும், அதை எடுக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். சண்டே ஒரு நாள் ஃபோனை எடுக்கிறது இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் முடிவு பண்ணால் பசங்க தானும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிறாங்கன்னா அங்கே போய் பசங்கள்லாம் விளையாடுறாங்க, அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இல்லையோ இந்த செஸ்ஸோ கேரமோ ஏதோ ஒன்று நம்மளே அதில் உட்காந்து நம்ம கூட அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க அதுக்கு இதுவாயிருவாங்க. ஒரு டான்ஸோ ஒரு சிலம்பம் அந்த மாதிரி இதில் எல்லாம் அனுப்பிச்சி விட்டோம்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்போனுக்கு அடிமையாகும் குழந்தைகள் பற்றியும் குழந்தைகள் செல்போன் பார்க்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் வேலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.